ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மதிப்புமிக்க மசாலா பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். பண்டைய எகிப்தில் வாசனை பொருளாகவும் உணவு பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்திட்டு வந்ததா வரலாற்று குறிப்புகள் கூட இருக்குது. சரி வாங்க, லவங்கப்பட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, லவங்கப்பட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு லவங்கப்பட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு லவங்கப்பட்டையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சின்ன மால்டிஹைடு, யுஜனால், பாலிபீனால், ஆன்டிஆக்சிடென்ட், மாங்கனீஸு, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த லவங்கப்பட்டையில் இருக்குதுங்க. லவங்கப்பட்டை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சருமத்துக்கு நன்மைகளை அள்ளி வழங்குறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்துக்கிறப்ப சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம், பிம்பிள்ஸ் கூட வராமல் தடுத்துக்கலாம். ஏற்கனவே பிம்பிள்ஸ் வந்திருந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கரு வளையங்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு லவங்கப்பட்டையை இன்டேக்காக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிம்பிள்ஸ் வந்த இடத்துல லவங்கப்பட்டையை தண்ணியில் கலந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க. இது சிலருக்கு எரிச்சல், ஒவ்வாமையை ஏற்படுத்திடும். அதுவும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற உங்களுக்கெல்லாம் இது அலர்ஜியை ஏற்படுத்தி விட்டுரும், தோல்லாம் சிவந்து போயிடும். எப்பயுமே லவங்கப்பட்டையை ஸ்கின்ல மட்டும் டைரக்டாக அப்ளை பண்ணிடாதீங்க. இன்டேக்காக எடுத்துக்கிறப்பயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதயத்தில் 2 வகையான கொழுப்புகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, இன்னொன்று ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு தான். நீங்கள் லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்துக்கிறப்ப அது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும், ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அளவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அதாவது ஒட்டு மொத்தமாக கொழுப்போட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும், ட்ரை கிளிசரைடு அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமாக வயதானவங்களுக்குலாம் இதய நோய் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கிறப்ப இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும். வாய் துர்நாற்ற பிரச்சனையை சரி செய்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வாய் துர்நாற்றத்தின் காரணமாக நிறைய பேரோட கான்ஃபிடென்ட் லெவலையே இழந்து பேசுகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. மற்றவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல, அதனால தான் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னு நினைப்பாங்க. வாயில் நோய் தொற்றுக்கள் உருவாக்குறதுனால கூட ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாம் லவங்கப்பட்டையை எடுத்துக்கிறப்ப அதோட நறுமணம் காரணமாக அது உங்களோட வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவும். பற்களை வலுவாக்குறதுக்கும் பூச்சிப்பல் வர்றதுக்கான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் லவங்கப்பட்டை தண்ணியை நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக வாயோட ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவங்கப்பட்டை உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது, வயிறு உப்புசம், வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். இப்படிப்பட்டவங்கலாம் லவங்கப்பட்டையை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தான். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கும் லவங்கப்பட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களோட செரிமான அமைப்பு ரொம்ப மோசமாக இருந்து சுத்தமாக எதுவுமே ஜீரணம் ஆகலைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே நல்லது. மூட்டுகளை வலிமையாக்குறதுக்கு லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அலர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்கு. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமாக மூட்டுகளில் அசௌகரியம் ஏற்படும், மூட்டு வலி கூட அதிகமாகும். அப்படிப்பட்டவங்களாம் இந்த லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்துக்கிறப்ப மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம், மூட்டுகளை வலிமையாக்கும்.
லவங்கப்பட்டை ஏன் ஒரு குளிர்கால பானம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா? சூடான தண்ணியில கொஞ்சூண்டு லவங்கப்பட்டை, இஞ்சி, எலுமிச்சை சேர்த்து தயாரிக்கிற பானம் இன்னைக்கு நம்மள பலராலும் விரும்பி குடிக்கப்படுற ஒண்ணா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு வெப்பமான உணர்வை கொடுக்கும். அது குளிர்காலத்துல, மழை காலத்துல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்ல. அப்படிப்பட்ட சமயத்துல நீங்க குடிக்கிறப்ப, இது உடலுக்கு மிதமான ஒரு வெப்ப உணர்வை தந்து நம்மள பாதுகாக்கும். மூளையோட ஆரோக்கியத்துக்கு லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அதனால் கொடுத்துக்கலாம். வயசானவங்களுக்கு வயசு அதிகரிப்பின் காரணமாக நினைவாற்றல் குறைய ஆரம்பித்து ஞாபக மறதி அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிரும். அவங்களோட பேரே அவங்களுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நினைவாற்றல் இன்னும் குறையாமல் தடுக்கிறதுக்கு லவங்கப்பட்டையை நீங்கள் உணவில் கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படிங்கிறது உடம்போட இயல்பான பாதுகாப்பு அமைப்புக்கு ஆதரவளிக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் லவங்கப்பட்டை மட்டும் நோய் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லவங்கப்பட்டை எடுத்துக்கிறப்பயே சீரான உணவு, அதாவது சத்தான காய்கறிகள், பழங்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். அதோடையே போதுமான தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். மதியானம் 3 மணி நேரம் தூங்கிட்டேன், நைட்டு 4 மணி நேரம் தூங்கிட்டா மொத்தம் 7 மணி நேரம் கணக்காயிருமே, போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. நைட்டு மட்டும் 7லிருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். உடற்பயிற்சி செய்யணும். வயசாயிடுச்சு, இனி உடற்பயிற்சிலாம் செய்ய வேணாம், அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே முடக்கி போட்டுரும். சின்ன சின்ன எக்ஸசைஸு, வாக்கிங் இது மாதிரி செய்கிறப்ப உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படும். இதனால பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இந்த லவங்கப்பட்டையை எப்படி சமையலில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பிரியாணி, குருமா, சாம்பார் மசாலா, தேநீர், காபி, ஓட்ஸு, சாலட்டு, ஸ்மூத்தி இப்படின்னு எல்லாத்துலேயும் நீங்கள் லவங்கப்பட்டையை சேர்த்து சாப்பிடலாம். யாரெல்லாம் இந்த லவங்கப்பட்டையை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரல் நோய் இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், பால் ஊட்டுற தாய்மார்கள், நீரிழிவுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பிளட் தின்னருக்காக மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நீங்கள் ஒரு நாளைக்கு லவங்கப்பட்டை பொடியாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். லவங்கப்பட்டை சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? வாய் எரிச்சல், வயிற்று எரிச்சல், ஒவ்வாமை, கல்லீரல் பாதிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிரும். தினசரி வாழ்க்கையில் எப்படி இந்த லவங்கப்பட்டையை சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாமா? காலை நேரத்தில் ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா கஞ்சியில் கொஞ்சோண்டு லவங்கப்பட்டையை சேர்த்துக்கலாம். மதியானம் சமைப்போம்ல, அந்த காய்கறி குருமாவில் சேர்த்துக்கலாம். ஈவினிங் டைமில் சர்க்கரை இல்லாத டீயில் ஒரே ஒரு துண்டு லவங்கப்பட்டையை எடுத்துக்கலாம். நைட் எடுத்துக்கிறதா இருந்தால் சூப்பு, சத்தான பானங்களில் மணத்துக்காக நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்திக்கலாம். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஆரோக்கியமான மசாலாவாக இருந்தாலும் இந்த லவங்கப்பட்டையோடையே சமநிலையான உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், போதுமான தண்ணீர் குடிக்கிறப்ப இந்த நோய்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறு நோய்கள் வராமையும் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் லவங்கப்பட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி லவங்கப்பட்டையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.